போக்குவரத்தை அரசே நடத்துகிறது. தன் மக்களுக்கு ஆக சிறப்பாக இவற்றையெல்லாம் கொடுக்கிறது. சேகுவேரா சொல்லுகிறான், என் உடன் பிறந்தவர்களே, நான் எனக்கென்றோ என் மக்களுக்கென்றோ எது ஒன்றையும் சேமிக்கவில்லை. காரணம், என் மக்களுக்கு தேவையானதை மக்களின் அரசு தந்துவிடும் என்கிறார். அப்படி மக்களுக்கு தேவையானதை மக்களின் அரசு தரக்கூடிய ஒரு அரசை நாம் நிறுவ வேண்டியிருக்கிறது. ஆனால் இங்கே எல்லா வளங்களும் இருக்கிறது. இந்த நாட்டில் எல்லாம் இருக்கு. கடல், மலை எல்லாம் இருக்கு. நிலம், வனம், காடு எல்லாம் இருக்கு. ஆனால் எல்லா வளங்களும் இருந்து இந்த நாடு வெங்காயம் பருப்புக்கு வெளிநாட்டில் கையேந்தது என்றால் எதை நோக்கி இந்த நாட்டை நகர்த்தி கொண்டு போகிறார்கள் என்று பாருங்கள். அறிவை வளர்க்கும் கல்வியையும் உயிரை காக்கும் மருத்துவத்தையும் எல்லா உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீரையும் தனியார் முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுத்து விட்ட ஒரு நாடு, அதை எப்படி நாடென்று அழைப்பது? அது சுடுகாடு. அது வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு நாடு. நாட்டின் குடிகளுக்கு கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. ஆனால் அந்த கல்வியை கடன் வாங்கி கற்க வேண்டிய நிலைமையில் மாணவரின் கல்வி கடனை தள்ளுபடி செய்வோம் என்று சாதனை என்று சொல்கிறார். தள்ளுபடி செய்வோம் அப்படின்னு அந்த காசை வைத்துக் கொண்டு தரமான கல்வியை என் மாணவனுக்கு கொடுத்துட்டான், என் பிள்ளை கொடுத்தல, இது கடன் வாங்கி படிக்கிறான். மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம். அங்கதான் மாற்றத்தை சொல்கிறோம், அங்கதான் மாற்ற வேணுங்கிறோம். பேருந்து கட்டணம் இலவசமா வேணாம், கல்வியை தரமான கல்வியை சமமாக சரியாக இலவசமாக கொடுங்க. நான் கட்டணம் கட்டி 10 லட்சம் 5 லட்சம் கட்டி படிக்கிற வாய்ப்பு இருக்கு, அதை மாற்றுங்கள். நான் பஸ் டிக்கெட் எடுத்துக்கிறேன், கல்வியை தரமாக கொடுங்கிறேன். இவர்கள் ஆட்சி முறையை பாருங்களா. 1000 ரூபாய் அது சாதனை. அம்மா மாசத்துக்கு 3000 ரூபாய்க்கு தண்ணி வாங்குறா, அது கொடிய வேதனை தானே. நீ 1000 வச்சுக்க, தூய தண்ணீரை எங்க அம்மாவை கொடுத்துரு, விநியோகம் பண்ணிடு இருந்துச்சு. எல்லாமே பாருங்க, ஏதோ ஒன்று மக்கள் கேட்டதை இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். 1000 ரூபாய் கேட்டாங்களா? இலவச பஸ் தாங்கன்னு பெண்கள்லாம் கேட்டாங்களா? இல்லை, கேட்ட எதையும் கொடுக்கறது இல்லை. நாங்கள் ஏர்போர்ட் கேட்டோமா? ஏக்கர்ல யார் கேட்டது? உன்கிட்ட இருக்கிற ஏர்போர்ட்ல பறக்க ஒரு ஃப்ளைட்டு கேட்டோம், அதே இல்லை. இவ்வளவு பெரிய துணை கண்டத்தில் ஒரு ஃப்ளைட் இல்லை. சின்ன நாடுகள்லாம் சொந்தமாக விமானம் வச்சிருக்கு, வானூர்தி வச்சிருக்கு. இவ்வளவு பெரிய நாட்டில் இது கேட்டால் வளர்றோம், நாங்கள் டிஜிட்டல்லாம் பீத்தோம், வளர்றோம்னு. யார் வளர்றா? அதானியும் அம்பானியும் வளர்றான். எங்கள் ஆத்தால போய் எங்கே வளர்றோம்? நாங்கள் எங்கே வளர்றோம்? வளர்ச்சி என்பது ஒரு வார்த்தை இல்லை, அது செயலில் இருக்கணும், நடைமுறையில் இருக்கணும். எது வளர்ச்சி? நாட்டின் குடிகளுக்கு தரமான கல்வியை ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடின்றி சரியாக சமமாக தரமாக கொடுக்க அந்த நாடு முயற்சிக்குது. அதற்கான பாதையில் காலடி எடுத்து வைத்து பயணிக்குது என்றால் அது முன்னேற்ற பாதை. அறிவை வளர்க்க தேசம் துடிக்குதுன்னு அர்த்தம், அறிவார்ந்த சமூகம் படைக்க துடிக்குதுன்னு அர்த்தம். மருத்துவம், இந்த நாட்டின் முதல் குடிமகன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு என்ன, பிரதமருக்கு என்ன, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவுக்கு என்ன கிடைக்குதோ அது கடைகோடி மகனுக்கும் மகளுக்கும் கிடைக்க வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பது மக்களாட்சி, ஜனநாயகம். அது வளர்ச்சியை நோக்கிய பயணம். தடையற்ற மின்சாரம், மின்சாரம் இல்லாத எந்த இயக்கமும் இல்லை உலகில். அப்ப அந்த மின்சாரத்தை தடையின்றி தருவதற்கு முயற்சிக்குது அரசு. அதற்கான திட்டங்கள் வகுக்கிறது என்றால் அது முன்னேற்ற பாதையில் பயணிக்குது என்று அர்த்தம். நீங்கள் பயணித்து போற சாலை இருக்கிறது இல்லை, தேசிய நெடுஞ்சாலை. பேர் என்ன பேரு? தேசிய நெடுஞ்சாலை. குறுக்க ஒருத்தன் கட்டை போட்டு 50 ரூபா 60 ரூபா கப்பம் சொல்லிக்கிறான் டோல். அவன் யாரு? தனியார் முதலாளி. ரோட்டை கூறு போட்டு முதலாளிகளுக்கு வித்தது போல இந்த நாட்டையும் கூறு போட்டு வித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நம்பணும். இதான் உண்மை. என் அருமை சகோதரன் பிரகாஷ்ராஜ் சொல்றாருல, மோடி டிவித்தார் என்பதை நம்புகிற என் நாட்டு மக்கள் இந்த நாட்டையே வித்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்ப மறுக்கிறார்கள் என்கிறார். இது வலிதோய்ந்த வார்த்தை, உண்மையான வார்த்தை. இந்தியா இப்போது விற்பனைக்கு வந்திருக்கிறது. என் அன்பு சொந்தங்களே, யார் சீக்கிரம் வித்துவிட்டு கல்லா கட்டுவது என்பதுதான் காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் போட்டி. மன்மோகன் சிங்கே சொல்லுகிறார், என்னை விட மோடி சிறந்த வியாபாரி, ஏனென்றால் அவர் நல்லா பேசுகிறார், பேசி பேசி விற்கிறார் என்று மன்மோகன் சிங்கே சொல்லுகிறார். படித்த என் தம்பி தங்கைகள் எல்லாம் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த நாட்டின் தலைவரை தேர்வு செய்ய தேர்தல் நடக்கிறது என்று. சத்தியமாக இல்லை.
இந்த நாட்டை உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் தரகராக இருந்து வேலை செய்ய ஒரு தரகரை தேர்வு செய்ய நீங்க எல்லாம் ஓட்டு போட போறீர்கள், நானும் போட போறேன். ஒரு புரோக்கர், இந்த நாட்டின் பிரதமர் இன்டர்நேஷனல் புரோக்கர், இந்த நாட்டின் முதலமைச்சர் ஆல் இந்திய புரோக்கர். எப்படி எப்படி சீமான் இதை சொல்றீங்க அப்படின்னு? அந்நிய முதலீட்டை கொண்டு வரோம்னு ஒரு ஊருக்கு ஸ்டாலின் போனா அதுக்கு பேர் என்ன? வெளிநாட்டில் இருக்கிற முதலாளிகளை ஏன் நாட்டில் வந்து முதலீடு செய்யணும் கூட இருக்கிறவங்க எப்படி? நான் வாடகை வீட்டில் குடியிருக்கேன், 6 மாசமா வீடு என்ன. பல தரகர்கள் இந்த புரோக்கர்களை நான் வந்து எனக்கு ஒரு வீடு பார்த்து கொடுங்கன்னு கேட்டு, இப்ப இந்த வீட்டு புரோக்கர் என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? வீட்டு தரகர் அந்த வீட்டு உரிமையாளர்கிட்ட போய் சொல்லுவார், சார் கண் பார்ட்டி, அவர் மொழியிலே பேசுற பாருங்க, கண் பார்ட்டி மாசம் 2 லட்சம் சம்பளம், பான்னு 5ஆம் தேதி வாடகை கொடுத்துரும், தண்ணின்னு போடாது சலம்பாது, சரியா 8-9 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடும், பொண்டாட்டி 2 பிள்ளைங்க தான், ஒரு பிரச்சனையும் இல்லை சார், கொடுக்கலாம் சார். என்கிட்ட வந்து, சார் அருமையான ஹவுஸ் ஓனர் சார், அவங்க மாடியில் இருக்காங்க, ஒரு தொல்லையும் வராது சார், நல்ல 24 ஹவர்ஸ் வாட்டர் ஃபெசிலிட்டி சார், பக்கத்திலே பஸ் ஸ்டாண்டு, பக்கத்திலே ஹாஸ்பிட்டல், பக்கத்திலே தேட்டர், எல்லா வசதியும் இருக்குது சார், மழை பெஞ்சா தண்ணி கிண்ணிலாம் வராது சார், வீட்டு பக்கம் நல்ல அருமையான வீடு சார், என்ன சார் மாதம் 50,000 தான் சார் வாடகை, 5 லட்சம் அட்வான்ஸ் சார். இப்படி பேசி வீட்டுக்காரர்கிட்டையும் வீட்டுக்கு குடிவரவன்ட்டையும் பேசி இந்த வீட்டை வாங்கி கொடுத்துட்டு தரகு புரோக்கர் கமிஷனை வாங்கிட்டு போகிறவனுக்கு பேர் என்ன? வீட்டு புரோக்கர். வெவ்வேறு வீட்டு புரோக்கர் தானே. இப்போ பாருங்க, என்னைய பாருங்க, ஜப்பானில் போய், ஜப்பான் நாட்டில் எல்லாரும் இந்தியாவில் வந்து முதலீடு செய்யுங்கள், தொழில் தொடங்குங்கள், என் நாட்டில் 50 கோடிக்கு மேலே இளைஞர்கள் இருக்கிறார்கள், நிலத்தடி நீர் எவ்வளவு வேணாலும் நீங்கள் உறிஞ்சிக் கொள்ளலாம், எவ்வளவு வேணாலும் விளைநிலங்களை பறித்து தருகிறோம், நீங்கள் உற்பத்தி செய்ய பொருளை விரைந்து எடுத்துட்டு போக 4 வழி 8 வழி சாலை போட்டு தருகிறோம், தடையற்ற மின்சாரம் தருகிறோம், 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு விட்டால் அதனால் ஏற்படுகிற உற்பத்தி இழப்பிற்கு மாநில மத்திய அரசுகள் பொறுப்பேற்று அதை ஈடுகட்டுகிறோம். இப்படியெல்லாம் பேசி வெளிநாட்டில் இருக்க முதலாளி இங்கே வந்து முதலீடு செய்ய கூப்பிடுறவனுக்கு பேர் என்ன? அவன் தான் நாட்டு புரோக்கர். அவ்வளவுதான். இதைதான் இவங்கெல்லாம் செய்யறாங்க. அந்நிய முதலாளியை கூட்டிட்டு வந்து இங்கே வந்து தொழில் தொடங்கு, இங்கே வந்து தொழில் தொடங்குன்னு. நீ இதுல எந்த நாட்டில் போய் தொழில் தொடங்கியிருக்க? அமெரிக்காவில், ஆஸ்திரேலியாவில், பிரான்ஸில், ஜப்பானில், எந்த நாட்டில் போய் தொழில் தொடங்கியிருக்க? எல்லா நாடும் மேட் இன் ஜப்பான், மேட் இன் ரஷ்யா, மேட் இன் அமெரிக்கா, மேட் இன் சிங்கப்பூர், மேட் இன் சைனா இருக்கு. என் நாடு மட்டும் ஏன் மேக் இன் இந்தியாவா இருக்கு? ஏன் இது மேட் இன் இந்தியாவா இல்லை? இது ஏன் நீ எப்பவுமே கேட்கறது இல்லை? ஏன் நீ ஏற்றுக்கொண்ட பொருளாதார கொள்கை அப்படி இருக்கு? இது நாடு இல்லை, சந்தை. இது ஒரு மார்க்கெட், வெரி பிக் மார்க்கெட். உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகள் உற்பத்தி செய்கிற பொருளை விற்கிற பண்டம். இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு நிகழ்வு கலாச்சார போதை இருக்கு, மோகம். சோப்பு புதுசாக வந்தால் போட்டு தேய்ச்சி குளிச்சிடணும், பர்பஸை புதுசாக வந்து சொன்னா தேய்ச்சி பார்த்துடணும், புதுசாக ஷூ வந்தால் போட்டு பார்த்துடணும், புதுசாக ஒரு மாடல் வாட்ச் வந்தால் கட்டி பார்த்துடணும், புதுசாக ஒரு செல்ஃபோன் அறிமுகப்படுத்தினா அது வாங்கி பயன்படுத்திடணும். தேடு மோகம், புதுசாக நுகர்வு கலாச்சாரம் அதிகம். அதனால அது மிகப்பெரிய சந்தை. உலக அலைகள் அதிகமாக இந்தியாவில் தேர்வு செய்யப்பட்டது ஏன்? அவங்கள மாடலாக வச்சு தன்னுடைய உற்பத்தி செய்கிற பொருளை அதுக்கு பிராண்ட் அம்பாசிடரை வச்சு மாடலாக வச்சு விற்பனை செய்யத்தான். தொலைக்காட்சியை திருப்பு, ஏதாவது நிகழ்ச்சி வருதா? விளம்பரங்களுக்கு இடையில கொஞ்ச நேரம் நிகழ்ச்சி வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாடு சந்தை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நீங்களும் நான் யாரு? அந்த பொருள்களெல்லாம் வாங்கி நுகர்கிற வெறும் மந்தைகள், அவ்வளவுதான். அதனால தான் நம்ம உணர்ச்சிகளுக்கு, நம்ம உணர்வுக்கு, நம்ம உயிருக்கு மதிப்பு இருக்க மாட்டேங்குது. இப்போ தேர்தல் நேரத்தில் அவர்களுக்கு நம்ம மேலே எவ்வளவு பாசம் வருதுன்னு மட்டும் பாருங்க. எவ்வளவு அறிவிப்புகள் வருது. திடீர்னு 200 ரூபாய் சிலிண்டர் குறையுது. ஏன்? பாசம். ஏன் இந்த பாசம்? தேர்தல் வேஷம். திடீர்னு கச்சத்தீவை மீட்கிறேங்கிறார ஏன்? ஏன்? பாசம். தேர்தல் தான். பிகாஸ் ஆஃப் எலெக்ஷன். காரணம் அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஐயா ஸ்டாலின் ஆசிரியர்கள் பிரச்சனையை நான் வந்து பாராளுமன்ற தேர்தல் வென்றுட்டா நாங்கள் செய்கிறோம்ங்கிறாரு. போன தடவை வென்றபோது ஏன் செய்யல? போராடின ஆசிரியர் பெருமக்களை எதுக்கு பிடிச்சி அறைக்குள்ள விட்டு பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு போனீங்க? ஏன்? ஆசிரியர்கள் பிரச்சனைக்கு போராடுறான். சீமான் வந்து கூடவே இருந்து போராடுறான். அந்த பிரச்சனைக்கு முகம் கொடுக்குறான். ஆசிரியர்கள்லாம் அவனுக்கு ஓட்டு போட்டுருவாங்களோங்கிற பயம். இப்ப கூட நாளைக்கு காவலர்கள் தபால் வாக்கு செலுத்த வேண்டிய நாளைக்கு காவலர்கள்லாம் எனக்கு போட்டுருவாங்களோன்னு ஏதாவது புதுசாக அறிவிப்பு கொடுத்தாலும் கொடுப்பாரு. நீங்க பாருங்க, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள சொன்னாலும் சொல்லுவாரு. இவங்க அப்படியாலும் இவங்க எதையும் செய்யறதில்ல. எனக்கு செஞ்சிடக்கூடாது, அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவன் ஜெயிக்கிறானா இல்லையோ, நான் ஜெயிச்சிடக்கூடாது.
அதுக்காக அவன் வேண்டாத கோயில் இல்லை, வெட்டாத கிடாய் இல்லை, வைக்காத பொங்கல் இல்லை, எல்லாம் வேண்டிட்டான். என்ன சொல்லுவாங்கிறீங்க? சீமானுக்கு போட்டாத பிஜேபி வந்துடும். எவ்வளவு அறிவானது. எனக்கு போட்டால் நான் தாண்டா வருவேன் பைத்தியக்காரடே, எனக்கு ஓட்டு போட்டால் நான் தான் ஜெயிப்பேன். சீமானுக்கு போட்டாத பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துடும். இந்த மோடி பயத்தை காட்டியே ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிட்டபடி. உண்மையிலே அவர் மோடிக்கு விசுவாசமா இருக்கணும். மோடி வந்துடுவார், மோடி வந்துடுவார், மோடி வந்துடுவார்னு சொல்லியே இவர் வந்துட்டார். நீங்க யோசிச்சு பாருங்களேன், பாரதிய ஜனதா 22 மாநிலத்தை ஆண்டுச்சு, இவ்வளவு பெரிய நாட்டை ஆளுது. எந்த மாநில முதலமைச்சர் எந்த மாநிலத்திலாவது நலத்திட்டங்களை நிறைவேற்ற மோடி அடிக்கடி வந்து பார்த்துருக்கீங்களா? சதுரங்க விளையாட்டு போட்டிக்கு எதுக்கு மோடி? கேலோ இந்தியா. எதிர்கட்சியா இருக்கும்போது ஹிந்தி தெரியாது போடா, ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஹிந்திக்காரனே வாடா. எதிர்கட்சியாக இருக்கும்போது கோபேக் மோடி, ஆட்சிக்கு வந்த பிறகு வெல்கம் மோடி. இதான் இவங்க பாலிசி, இதான் இவங்க கோட்பாடு. எத்தனை முறை மோடி அழைச்சிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? கேலோ இந்தியா. ஹிந்தி தெரியாது போடா, ஹிந்தி எதிர்க்கிறோம்ட்டு கேலோ எதிர்க்கிறது என்ன மொழி? கேலோ இந்தியான்னு அமைக்கணும், கேலோன்னு அமைக்கணும். எப்படி இருக்கு பாருங்க இவங்களுடைய நிலைப்பாட்டை பாருங்க. எல்லாமே ஏமாற்று. பாரதிய ஜனதா காங்கிரஸ் எல்லாம் நீங்க இந்திய கட்சி, தேசிய கட்சியும்பா. தேசியம்னு ஒண்ணு கிடையாது. இது ஏன் தேசியம்? தமிழ் தேசியம். அது அவன் தேசம், தெலுங்கு தேசம். அப்படி தெலுங்கு தேசம்னே கட்சி வச்சிருக்க. அப்படி எல்லா தேசங்களும் சேர்ந்து இந்தியாங்கிற ஒரு ஐக்கியத்துக்குள்ள ஒரு நாட்டுக்குள்ள வாழ்றான். இந்தியாங்கிறது ஒரு ஒன்றியம், அது யுனைடெட் ஸ்டேட், ஐரோப்பிய யூனியன் போல இது இந்திய யூனியன், அவ்வளவுதான். இதுக்கு எதுக்கு ஒரு கட்சி? இந்த கட்சி இந்திய கட்சி நாட்டுப்பற்று தேச ஒற்றுமை எல்லாம் பேசுதுன்னு நீங்க யோசிச்சிருக்கீங்க. கர்நாடகான்னு வந்தா என்ன பேசுது காங்கிரஸ்? கர்நாடக மாநில கன்னடர் நலனையே பேசும். ஒரு சொட்டு தண்ணி கிடையாது தமிழனுக்குன்னு சொல்லும். ஒரு சொட்டு தண்ணி தராத காங்கிரஸோடு எதுக்கு தேர்தலில் கூட்டு? அவனுக்கு சீட்டு எது கொடுக்குது திமுக? அப்ப தமிழ் மக்களின் மீது எவ்வளவு அக்கறையா இருக்குது? இந்நேரம் எங்க ஐயா வீரப்ப உயிரோட காட்டுக்குள்ள இருந்திருந்தா ஒரு சொட்டு கிடையாதுன்ட்டு அவன் இருந்திருப்பானா? மேகதாதுல ஆனா கட்டியே தீர்வேன் என்று பேசியிருப்பானா? எந்த மரத்துல கட்டி வச்சு வெளுத்திருப்பாருன்னு தெரியாது. கேட்க ஒரு ஆள் இல்லை, கேட்க ஆள் இல்லை. ஒரு தன்மானம் வேணாமா? ஒரு கோபம் ரோசம் வேணாமா? உன் தண்ணி, ஒரு சொட்டு தண்ணி எனக்கு உரிய நீரை பங்கிட்டு தர மறுக்கிறவனுக்கு எதற்கு தொகுதி பங்கீடு? ஏன் நீ கேட்க மாட்ட? எப்ப கோவப்படுவ? ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு சொன்ன காங்கிரசுக்கு ஒரு ஓட்டு கூட போட முடியாது என்று மான தமிழ் மக்கள் முடிவெடுக்காத வரை எப்படி உரிமை பாதுகாக்கப்படும்? எப்படி உன் உரிமையை மீட்டெடுப்ப? எவன் உனக்கு பயந்து தருவான்? நீ தேசப்பட்டாளனா ஆயிரு, அவன் வளம் அவனுக்கே என்றால் எப்படி தேச ஒற்றுமை இருக்கும்? அப்ப என் வளம் நெய்வேலி பழுப்பு நகரி மின்சாரம் எனக்கே என்று நாம் பிடிவாதம் பிடிச்சா எப்படி ஒரு நாட்டு ஒற்றுமை இருக்கும்? எப்படி இருக்கும்? காங்கிரஸ் தர முடியாதுன்னு சொல்லுது, பாரதிய ஜனதா என்ன சொல்லுது? அதுவும் தர முடியாதுங்குது. மேகதாதுல ஆனா கட்டியே திறனுங்கிறது. ரெண்டு கட்சியும் கர்நாடகா என்று வரும்போது அந்த மாநில தேர்தலுக்காக ஓட்டை வாங்குவதற்காக அவர்கள் அந்த மாநில கட்சியாக மாறிவிடுகிறார்கள். ஆனால் மாநில கட்சி என்று தொடங்கப்பட்ட இந்த திமுக இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறேன் என்கிறார். எங்களை யார் காப்பாற்றுவா? உங்களை ஓட்டு போட்டு உட்கார வச்சு எங்களை யார் காப்பாற்றுவா? நான் என்ன சொல்றேன்? ஐயா நீங்க போய் இந்தியாவை காப்பாற்றுங்க, நாங்க தமிழ்நாட்டை பார்த்துக்கிறோம், நீங்க கிளம்புங்கன்றோம். இந்தியாவை ஏன் காப்பாற்ற துடிக்கிறார்? எதற்காக? எல்லா உரிமையும் பறித்து கொண்டு போனது எதேச்சதிகாரத்தோடு செயல்படுகிறது மத்திய அரசு. சொல்ற வரவர் தான். கல்வி மாநில உரிமை எடுத்துக்கொண்டு போனது மத்திய அரசு. இந்திரா காந்தி காலத்திலே பறிகொடுத்து விட்டு பதவிக்காக இருந்தவர் ஐயா கருணாநிதி. கச்சத்தீவை எடுத்து கொடுத்தது இந்திரா காந்தி. நாட்டின் முதலமைச்சர் அந்த மக்களை திரட்டி போராடி கொடுக்க கூடாது என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருந்தவர் வாய்மூடி மௌனமாக இருந்தார். பறிபோனது உரிமை. இன்னைக்கு வரைக்கும் அடிக்கிறான் மீனவனை, கேட்க நாதி கிடையாது. மருத்துவக் கல்லூரி நீ தொடங்க முடியாது, அவன் அனுமதி வாங்கணும். எடுத்துக்கொண்டு போனது அவர்கள், கொடுத்தவர்கள் இவர்கள். வரி மொத்த வரியும் சுருட்டி கொண்டு போனான் இவர்கள் தான். இந்த கட்சி, ரெண்டு கட்சிகள் தான். தமிழ்நாடு தேர்வாணை, அதுலதான் தமிழ் படித்த தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு இருந்தது. அதையும் திறந்து விட்டார்கள். யார் வேண்டுமானாலும் வந்து எழுதலாம். வட இந்தியர்கள் கூட 2 ஆண்டு கழித்து தமிழ் படித்துக் கொள்ளலாம். கையெழுத்து போட்டு தாரை எடுத்து கொடுத்தது இந்த அதிமுக. எல்லா உரிமையும் கொடுத்து விட்டு மறுபடி இந்தியாவை காப்பாத்து. பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு ஜண்டையா காப்பாற்ற போற? இல்ல சீனாவுக்கு இந்தியாவுக்கு ஜண்டையா காப்பாற்ற போறீங்க?
எது காப்பாற்று? எங்களை யாரு காப்பாற்று? இத்தனை ஆண்டுகள், 18 ஆண்டுகள் உங்களால் நம்ப முடிகிறதா? இந்தியாவில் ஒரு மாநில கட்சி 18 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்திய ஒன்றிய அமைச்சரவையில் இருந்த கட்சி காங்கிரஸ் தான். வாஜ்பாய், ஐ.கே. குஜரால், சந்திரசேகர், வி.பி. சிங்கு, மன்மோகன் சிங்கு, யார் இருந்தாலும் பதவியில் இருக்குங்க காங்கிரஸ். இந்த திமுக இந்த 18 ஆண்டுகளில் பெற்றுத்தராத உரிமையை இப்போது திருக்குறளை தேசிய நூலாக மாற்றுவோங்கிறது. இப்போது இந்த தேர்தல் அறிக்கையில் தான் கச்சத்தீவை மீட்க போராடுவோம்னு சொல்லலை. ஏன்னா ரொம்ப நாளாக சொல்லிட்டோம், அதனால அதை எடுத்துருவோம். ஏன் அவங்க சொல்லலை? அந்த பொறுப்பு இப்போ எங்ககிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதுனால அதை பேசி பயனில்லை, அதை அவன் பார்த்துக்குவான்னு விட்டு போயிட்டாங்க. ஈழம்னு எவனாவது பேசுவானா? ஈழத்தில் நடந்த படுகொலையை படுகொலை பற்றி பேச ஒரு நாக்கு இருக்கா? மொத்தமாக உன் இனம் செத்து விழுந்ததே பேசலை. ஆந்திர காட்டுக்குள்ள 20 பேர் சுட்டாங்க. ஆந்திர சந்திரபாபு நாயுடுடைய ஆட்சி. செம்மரக்கட்டையை வெட்ட ஒருத்தன் கேட்டானா? ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மான தமிழ் மக்களின் உயிருக்கு இல்லையாடான்னு ஒருத்தன் கேட்கல. உன் வீட்டு இளவுக்கு வராதவனுக்கு, உன் வாழ்க்கை பத்தி கவலைப்படாதவனுக்கு நீ எதுக்கு வாக்கு செலுத்துற? உன் உயிரை பத்தி கவலைப்படாதவனுக்கு ஓட்டதுக்கு, உன் உணர்வை மதிக்காதவனுக்கு, உன் உரிமையை மதிக்காதவனுக்கு எதுக்கு அவன் ஓட்டு போடுற? எதுக்கு இந்த காங்கிரஸ் பிஜேபி? ஒருத்தர் சொல்லு அண்ணன், தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ் நல்லது, பிஜேபி வந்தா நல்லது ஒன்னு சொல். 22 மாநிலத்தை ஆண்டான் பிஜேபி, இப்பவே இருக்கு. எந்த மாநிலம் கல்வியில முன்னேறி இருக்குது? எந்த மாநிலம் வேலை வாய்ப்பில் தண்ணீர் அடைஞ்சிருக்கு? எந்த மாநிலம் மருத்துவ கட்டமைப்பில் உயர்ந்திருக்கு? ஒன்றும் கிடையாது. இதையும் கொடுத்துட்டு ஏற்கனவே 1.5 கோடி இந்திக்காரன் வந்துட்டான். இவனை ஜெயிக்க வச்சுன்னா இன்னொரு 1.5 கோடி பேர் ஏற்றுவான். இது இந்தி பேசுகிற இன்னொரு மாநிலமாக மாறும். நீ எங்கே போயிருப்ப? ஈழத்தில் அடித்தான், அகதியாக வந்து நிற்கவாது ஒரு இடம் இருந்துச்சு. இங்கே அடித்தா எங்கே போவ? அடிப்பான். நீ எழுதி வச்சுக்க, உன் இதய சுவற்றில் எழுதி வச்சுக்க. இந்த மகன் நாமக்கல்ல இங்கே நின்று நான் பேசுகிறேன், சத்தியம் பேசுகிறேன், ஒரு நாள் அடிப்பான். அப்போ நீ என்னை தேடுவேன். ஒன்றும் அவன் உன்னோட சேர்ந்து அவனை அடிச்சுக்கிட்டு இருப்பேன், இல்லை நானும் சேர்ந்து அடி வாங்கிட்டு இருப்பேன். நடக்கும், பார்த்துக்க, எச்சரிச்சுக்க. இமயவரை பரவி இருந்த நீ இந்த காலடியில் எப்படி குறுகுன? இப்படித்தான் படையெடுப்பு. அடித்து விரட்டி ஆக்கிரமிக்கிறது வேற, ஆக்கிரமிச்சு விரட்டுறது வேற. இது ஆக்கிரமிச்சு விரட்டுறது. வட இந்தியனுக்கு நீ வேலை மட்டும் கொடுக்கல, வாக்குரிமையும் கொடுக்குற. ஓட்டுரிமை கொடுத்தினா இந்த நாட்டின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான். இந்திக்காரன் தான் முதலமைச்சராக இருப்பான். நீ தர்ம ஷாத்மே ஹே பானி ஹராஹே நைஹேன்னு பேசிட்டு செத்துப்போ, அவ்வளோ வேற ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் சீமான்? ஒரு ஓட்டை மைக்கில் போட்டு நாட்டை என்ற கூட வீட்டில் நிம்மதியாரு, என்ன நடக்குதுன்னு பாரு. தலைகீழ் மாற்றம். நீ பார்க்குற இந்த நாடு இருக்காது, பூமியின் சொர்க்கமாக மாற்றுவேன். 10 ஆண்டுகளை பச்சை போர்வையால என் பூமி தாயை போர்த்தி முடிப்பேன். என்ன பண்ணுவாய் சீமான்? பல கோடி பனை திட்டம், 10 ஆண்டு பசுமை திட்டம், சட்டம் இயற்றி என் பள்ளிக்கூடத்துக்கு போற என் பிள்ளை 10 மரக்கண்ட நட்டன்னா பிராக்டிக்கல் மார்க் 10 போடுறான்னு. பிராக்டிக்கல் மார்க் 10 போடுறான். நிறைய 100க்கு 100 மரக்கண்டு நட்டான். தமிழ் தேசிய குடிமகள் விருது 5 லட்ச ரூபா பணம் இந்த வச்சுக்க, பிக்சட் டெபாசிட்ல போடும். தமிழன் வைப்பகம் தொடங்குவேன். தமிழன் பஞ்சாபி நேஷன் பேங்க் இருக்குது, கர்நாடகா வங்கி இருக்குது, ஆந்திரா பேங்க் இருக்குது. நாம் பேங்க் தொடங்கக்கூடாது? தொடங்குவேனா ஏன் சொன்னார் ஸ்டாலின்? தொடங்கியிருக்காரு. உலக நாடுகள் அவங்க வங்கி கணக்கு. என் தலைவன் தொடங்கினா தமிழீழ வைப்பகம். எப்படி? தமிழீழ வைப்பகம். அவன் பிள்ளை நான் தொடங்குறேன், தமிழர் வைப்பகம். தொடங்கி என் பிள்ளைகளுக்கு காசை சேமிச்சு என் விவசாயிக்கு, என் மீனவனுக்கு, என் நெசவாளிக்கு மிக குறைந்த வட்டியில் கடன், குறைந்த வட்டியில் கடன், ஊக்கத்தொகை நீ கொடுத்து வேலையை செய் ராஜா, நான் செய், நீ பார்த்துக்கிறேன் அப்படின்னு. மாற்ற முடியும், நம்மால் மாற்ற முடியும். இது செய்ய முடியாத நம்மளால? எல்லாவற்றையும் மாற்றலாம். அந்த வேலையை செய்வதற்கு கனவு கொண்ட பிள்ளைகள்கிட்ட அதிகாரத்தை நீங்க கையளிக்கணும். 60 ஆண்டுகளாக எந்த மாற்றத்தையும் தரல. 60 ஆண்டு ஆட்சி செஞ்சுட்டு நம்ம அம்மா 1000 ரூபாய்க்கு கையேந்திர நிலையில் தான் நிற்கிறா என்றால், 1000 ரூபாய் கொடுத்ததை சாதனையாக பேசுகிறார்கள் என்றால், அது சாதனையா வேதனையா என்று அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திச்சு பார்க்கணும்ல. இந்த காசு ஏதுன்னு கேட்கணும்ல. இந்த நாட்டுக்கு கடன் 9 லட்சம் கோடி, இந்திய நாட்டுக்கு கடன் 150 லட்சம் கோடி. கடங்கார பைய நாடு. நீங்களும் கடங்காரன், நானும் கடங்காரன். எங்க அம்மா 1000 ரூபாய் வாங்குறா, அவ தலையில 1,60,60,000 ரூபாய் கடன் இருக்கு.
எதுக்கு இந்த 1000 கேட்டாலங்க அம்மா? ஒரு நாளைக்கு 30 ரூபா, பிரித்து பார்த்தா மாதம் 1000னா 30 ரூபா. 35 ரூபாய்க்கு மேலே 35 ரூபா சம்பாரிச்சா தான், அதுக்கு மேலே சம்பாரிச்சா வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கான அர்த்தங்கள். ஒரு இட்லி 35 ரூபா. எங்கே இருக்கு நாடு? என்ன பண்ணுறான்? இட்லிக்கு வரி, ஜிஎஸ்டி, உப்புக்கு வரி, ஊறுகாய்க்கு வரி, பருப்புக்கு வரி, அரிசிக்கு வரி. ஏழை மக்கள் வாழவே முடியாதுங்கிற நிலையை உருவாக்கி வைத்திருக்கிற ஆட்சியாளர்கள் இவர்கள். இதை தகர்க்கணும்னு நினைக்கிறேன், இதை மாற்றணும்னு நினைக்கிறேன். அப்ப என்ன செய்யறது? மாற்றணும், ஒவ்வொன்றையும் மாற்றணும். இங்க கிளீன் இந்தியா கொண்டு வந்தார் ஐயா மோடி. ஏன் கிரீன் இந்தியா கொண்டு வரல? புவி வெப்பமாகுதுன்னு வாய்களியே பேசுறீங்கல்ல, ஏன் வெப்பமாகுது? ஏன் வெப்பமாகுது? பருவநிலை மாறிடுச்சுன்னு எல்லா ஆய்வறிஞர்களும் சொல்றீங்கல்ல, மாறிச்சா நீங்க மாத்துனீங்களா? நீங்க மாத்துனீங்க. எப்படி மாத்தினீங்க? நச்சு ஆலைகளை நிறுவனீங்க, கந்தக துகள்களை காற்றில் கலந்தீங்க, ஓசோன் வளிமண்டலத்தில் ஓட்டையை போட்டீங்க. அதுதான் தடுத்து அந்த சூரிய வெப்பத்தை தடுத்து நிறுத்துது. அதுல ஓட்டை விழுந்தோன்னு நேரம் இறங்குது. அதுக்கு மேல தடுக்கிறது. இந்த மரத்தின் இலைகள் எல்லாம் பச்சையா இருக்க காரணம் என்ன? யாராவது சொல்லு. புல்லு பூண்டு எல்லாம் பச்சையா இருக்க காரணம் என்னன்னு சொல்லு. அந்த சூரிய கதிர்களை ஸ்டார்ச்சை வாங்கி உணவாக அங்க ஒரு ஆலை வச்சிருக்க, ஒவ்வொரு இலைகளையும் சர்க்கரை ஆலை மாதிரி. அதுல இருக்கிற சர்க்கரை அந்த உணவா எடுத்துக்கிறது. இந்த மரம் இலை எடுக்கிறதுனால எல்லாம் பச்சைமா மாறிடுது. அங்க வெயில் அதை கட்டுப்படுத்து. அதனால நிழல்ல போய் நிக்கிற, நேரடியா என் மண்டையில் அடிக்குது. அப்ப இங்க ஒரு மரம் வேணும். நீ என்ன செய்கிற? இறங்கும்போது வண்டி விட்டு இறங்கி காரை நிழல்ல நிறுத்துங்க. அதுக்கு நீ என்ன பண்ணணும்? முட்டாப்பல முதல்ல ஒரு மரத்தை நடணும். ஒரு மரத்தை நடணும். நிழல்ல விடுறது இருக்கட்டும், அதுக்கு ஒரு வெயிலின் அருமை நிழலில் தெரியும். நிழல் எங்கிருந்து தெரியும்? மரம் வளர்த்தா தான் தெரியும். வளர்க்கணும். அப்ப நீ என்ன செய்வாய் சீமான்? உனக்கு வெயில் அடிக்கணும், அவர் என்ன பண்ணிருக்காரு? கொடை பிடிக்கிறாரு. இப்ப பூமி தாய்க்கு வெயில் அடிக்குது, இப்ப நான் என்ன பண்ணணும்? கொடை பிடிக்கணும். கொடை எப்படி பிடிக்கணும்? மரம் நடணும். மரம்தான் பூமி தாயின் குடை என்பதை நீ மறந்துடக்கூடாது. மரம்தான் மண்ணின் வரம், வளர்ப்பதே மனித அறம். ஆண்கள் தாயாக முடியுமா? ஆக முடியும். என்ன செஞ்சா? ஒரு மரக்கண்டு நட்டு வளர்த்தா ஆண்களும் தாயாகலாம். நீ எப்படி பண்ணுவ சீமான்? மரம் நடுவதை மக்கள் இயக்கமாக மாற்றுவேன். இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் 100 நாள் வேலை திட்டம்னு ஒன்று சொல்லியிருக்காங்கல்ல, அதில் அந்த திட்டம் வந்ததுலேருந்து மரக்கண்டு நட்டு வளர்த்துருந்தா கூட இந்த பூமியை பச்சை பொறுவையால் போச்சுருக்கும். பல கோடிக்கணக்கான மரக்கண்டு நட்டு வளர்த்துருக்கலாம். சும்மா இருங்க காசு தரேன்னு ஒரு நாடு சொல்லுதுங்க. சும்மா இருங்க காசு தரேன். எப்படி இருக்கு? இந்த மக்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. இந்த ஓட்டுக்கு காசு வாங்குறான். யாரு காசுன்னு ஒரு தடவை கேட்டிருக்கியா? எப்படி அந்த காசு வரணும்? தினம் காட்டு வேலைக்கு போறேன் சாமி, கையேந்தி நிற்கிறேன். நீ ஒரு வேலையும் செய்யலையே சாமி, கட்டு காசு கொண்டாந்து கொடுக்குறீங்க. ஏன் கேட்கல? என்னை கேட்ப? ஐயா இறையன்பு போர் தொழில் பழகுன்னு ஒரு புத்தகம், வைய தலைமைகள் புத்தகம், இதெல்லாம் படிக்கணும். என் தம்பி தங்கச்சியை படிக்கணும். நல்லா இருப்பீங்க. சுவாசிப்பது மாதிரி வாசிப்பதை வச்சுக்கிறங்க. அது ஒரு பழக்கமாக்குங்க. படிங்க, தேடி தேடி படிங்க, அறிவை தேடி ஓடுங்க. ஆனால் அம்பேத்கர் என்ன சொல்றாரு? அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வருங்கிறது. அப்படி நீங்க படிங்க. அதுல சொல்றாரு ஓனாய் கத்தின்னு ஒரு கதை அதுல எழுது. காட்டுக்குள்ள இருந்து ஓனாய் ஊருக்குள்ள வந்து ஆடு கோழி சேவல் எல்லாத்தையும் திண்டு போயிடும். இது தடுக்கிறதுக்கு ஊருக்காரங்களுக்கு ஒன்றும் வழி தெரியாம ஒரு பளபளக்கிற கத்தியை நல்லா கூர்மையா 2 பக்கம் குறுதிட்டி ஒரு குச்சியில கட்டி கோழி ரத்தத்தை அதில் தடவிடுறது. அவர் வந்தவண்ண அந்த ரத்த வாடைக்கு அப்படியே மோந்து பார்த்து நாக்கை விட்டு நல்லா கத்தியை சொல்லட்டி நக்கிறாரு. நாக்கை அறுத்து 2ஆ பிளந்து ரத்தம் கொட்டுது. மறுபடியும் கொட்டுற ரத்தம் நல்லா குடிக்கா, நல்லா இருக்குன்னு அந்த ஓனாய்க்கு தெரியல, அது ரத்தத்தை தான் நக்கிக்கிட்டு இருக்குன்ட்டு ரொம்ப அப்படியே ரத்தம் சொட்டி அது ரத்தத்தை சாப்பிட்டு மயங்கி சாப்பிட்டு வந்து செத்து போகுது. இதுதான் என் மக்கள் கதை. இந்த மக்கள் காசு கொடுக்குறான். அதுக்கு தெரியாது அவங்க காசைத்தான் திருடி கொடுக்குறான்னு தெரியாம வாங்கிட்டு கடைசியா போன வாட்டி முதல்ல எப்படி ஆரம்பிச்சாங்க தெரியுமா? 100 ரூபாயில ஆரம்பிச்சாங்க. அப்புறம் 200 ஆக்குனாங்க, ஏத்துனாங்க, விலை ஏற்றம். அப்புறம் 300, அப்புறம் 400, இப்ப 500. இப்ப நான் எனக்கு பயந்துகிட்டு அது 2000 கூட வாய்ப்பு இருக்கு. எல்லாத்தையும் சீமானுக்கு போட்டா ஓட்ட என்ன பண்றது? அதை ரேட்டை கூட்டு, அதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னால முடிஞ்சது, என்னால என் மக்களுக்கு செய்ய முடிஞ்சது அதுதான். ஊரா போய் கத்திரி கிடக்கிறான். அவன் பேச கேட்க ரொம்ப மக்கள் கூடுறாங்க.
ஒருவேளை மாற்றி அவனுக்கு ஓட்டு போட்டால் என்ன ஆகுறது? நாடு நல்லா இருந்துரும்ல. என்னையெல்லாம் ஒருத்தர் வந்து கூட்டணி கூப்பிடும்போது எப்படி கூட்டாமல் தெரியும், நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் பொண்டாட்டி பிள்ளைகள் நல்லா இருக்கும், நான் நல்லா இருப்பேன், நாடு மக்களும் நாசமாக போயிடுவாங்க, அதனால் என்னை விட்டுருங்க, நான் வரலை அப்படின்னு. குடும்பத்துக்கு தனியாக கவனிச்சிடுவோம், ஃபேமிலிக்கு தனியாக செட்டில் பண்ணிடுவோம், பார்ட்டிக்கு ஒரு எவ்வளோ வேணாலும் ஃபண்ட் பண்ணிடலாம், வாங்க நான் தெருக்கோடியில் கூட நின்றுக்கிறேன், என்னை ஆள விட்டுருங்க, என்னை ஆள விட்டுருங்க. என் அன்பு மக்கள், இந்த தேர்தலை மிக கவனமாக கையாளுங்க. உங்கள் கையில் தீப்பெட்டி இருந்தது, தீப்பெட்டி நிறைய தீக்குச்சிகள் இருந்தது, பொறுத்துனீங்க. ஆனால் விளக்கை ஏற்ற முடியல, எல்லா தீக்குச்சியும் அணைஞ்சு போச்சு. கடைசியாக ஒரே ஒரு தீக்குச்சி தான் இருக்கு, தீப்பெட்டி இருக்கு. எவ்வளவு கவனமாக எச்சரிக்கையாக அந்த தீபத்தை ஏற்றுவதற்கு அந்த தீக்குச்சியை பொருத்துவீர்களோ அப்படி இந்த தேர்தலில் மிக கவனமாக வாக்கை செலுத்துங்க. சும்மா கை நீட்டி காசு வாங்கிட்டோம்னு, காசு வாங்கிட்டு அவனை கூச்சமாக இருக்கு, சத்தியம் பண்ணிட்டா கூச்சமாக இருக்கு. எத்தனை சாமி இருக்கு நமக்கு. எனக்கு எங்கள் காத்தா வீரமாகாளி சாமி ஆடி என் பிள்ளைக்கு நெத்தியில் வெறும் திருநீரை வச்சுக்கிட்டு போகிறான், இந்த குங்குமத்தையும் வச்சுட்டு போக சொல்லி என்னை நினச்சிட்டு போக சொல்லு. வெற்றி அவனுக்கு தானே எங்கள் பூச்சாரி வந்து எனக்கு கொடுத்துட்டு போகிறா. அப்படி எனக்கும் குலதெய்வம் இருக்குது, நீ என்ன செய்ய, எல்லாருக்கும் குலதெய்வம் இருக்குல்ல, சாமி இருக்குல்ல. 500 ரூபா கொடுத்துட்டானா, 1000 கொடுத்துட்டானா, கூச்சமாக இருக்கா சாமிகிட்ட சத்தியம் பண்ணிட்டோமேன்னு. ஒரு 1 ரூபா 2 ரூபா 3 ரூபா 5 ரூபாய் எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு சாமி இடத்துக்கு வச்சிரு. இந்த அயோக்கிய பையில ஒழிக்க எனக்கு வழி தெரியல, என்னை மன்னிச்சிருன்ட்டு நீ நேர வா, ரெட்டலையை விட்டுரு, சூரியனை விட்டுரு, தாமரை விட்டுரு, கையை விட்டுரு, மைக்கு எங்கடா இருக்குன்னு ஒரே அழுத்திடு. அப்புறம் நேராக மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்சிருக்கல காசு 5 ரூபா 10 ரூபா எடுத்துக்கொண்டே நம்ம குலசைமை சாமி உண்டியலில் போட்டு கும்பிட்டு வந்து அவனை காலி பண்ணி விட்டுருன்னு சொல்லி செய்ய. எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்கு. நான் சொல்லிட்டு இந்த பரிகாரத்தை தயவு செய்து கடைப்பிடி. 50 வருஷமா 60 வருஷமா அவங்களுக்கு போட்டு நீங்க பெத்த பிள்ளைகளை முச்சந்தியில் எங்களை ரோட்டில் போட்டதை தவிர ஏதாவது சாதிச்சிருக்க. நான் படம் எடுத்து பிழைக்க வந்த பையன். எங்கள் அப்பா வண்டியை திம்போது 100 ரூபாய் கையில் கொடுத்து மயனை பிழைச்சிக்கிடான்னார். பஞ்சம் பிழைக்க வந்த பையன் என்ன வேலை பார்த்துக்கின்றார். படம் எடுத்தா வருமானம், இந்த வேலை இனமானம். எதை செய்யலாம்ங்கும் போது வருமானத்தை விட இனமானம் தான் பெருசுன்னு இந்த வேலையை செஞ்சிருக்கோம். இல்லை தீஞ்சு போச்சு மூஞ்சி, தண்ணி போட்டு கழுவும் போது காந்துது, கையெல்லாம் நடுங்குது, புண்ணு. இந்த என் தங்கச்சி வெந்து போச்சுன்னு கையின்றான், காலில் செருப்பு என் போடாம வச்சுறான்னு அதுக்கு வெந்து போச்சுன்னுன்றான். நாங்கள் இந்த பாடு எதுக்கு போடுறோம்? உங்கள் வயிற்றுல பிறந்ததற்கு அந்த பாவத்துக்கு கத்தி சாகுறோம். ஏன் விட்டுட்டு போக முடியல? என் ஆத்தாளப்பனை பற்றி நான் கவலைப்படல, என் தாத்தா பாட்டியை பற்றி நான் கவலை இல்லை. எனக்கும் பின்னாடி வர்ற என் தம்பி தங்கைகளுக்கு ஏன் நிலைமை வந்துடக்கூடாது. இந்த ஊழல் லஞ்சம் தொட்டதுக்கெல்லாம் காசு, பர்த் சர்டிபிகேட் காசு, டெத் சர்டிபிகேட் காசு, கருமம். ஒரு பணியிட மாற்றம் காசு, பணி நியமனம் காசு, போக்குவரத்து நடத்துறது, ஓட்டுநர் பேருந்து ஓட்டுநர் காசு, நடத்துனர் காசு, சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு காசு, மருத்துவம் படித்து வெளியில் வர 3 கோடி செலவு. அவர் வந்து சேவை செய்வாரா, வசூல் பண்ணுவாரா? என்னடா நாடுது, என்ன நாடுது? ஒரு காவல்துறை அதிகாரியை பணியிட மாற்றணும்னா, என் மனைவிக்கு அங்கே வேலை வந்துச்சு, நான் அங்கே மாறி போறேன்னா 50 லட்சம் கட்டு, 10 லட்சம் கட்டு, 5 லட்சம் கட்டு, இந்த காசுல அப்பன் சத்தா சமாதி கட்டு. மயிராட பண்ற நீ, அந்த காசுல என்ன பண்ற நீ? என்ன பண்ற? சமாதி கட்ட 100கணக்கான கோடிகளை செலவழிக்கிற இவர்கள் பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடத்தை ஒழுங்கா கட்ட முடிஞ்சதா சொல்லுங்க? செஞ்சியில கட்டின பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுது, கட்டி திறந்த 6 மாசம் கூட இடிஞ்சு விழுது. இந்த தரத்துல இருக்கு. என்னைக்கு நீங்க கோவப்படுவ? என்னைக்கு உனக்கு ஆத்திரம் வரும்? என்னைக்கு நீ அநீதி அச்சம் இல்லாம துணிஞ்சு எதிர்ப்ப? எப்ப எதிர்ப்ப? பயம்தான், மானுடனுக்கு இருக்கிற பயம்தான் உலகத்தில் இத்தனை துயரங்களையும் சகித்துக் கொண்டு வாழ சொல்கிறது. எங்கள் தலைவன் சொல்கிறான், மரணம் அதற்கு பயப்படுவதாலேயே இந்த மானுட சமூகம் பல்வேறு துன்ப துயரங்களை தூக்கி சுமக்குது என்கிற ஐயா வைரமுத்து சொன்னதை என்னரும் தம்பி தங்கையிலே நினைவில் கொள்ளுங்கள். உயிரும் மயிரும் உதிர்ந்தால் ஒன்றென்று கருதுங்கள், ஒண்ணும் கிடையாது. சாக பயந்தவன் சரித்திரமாகிறான், சாக துணிந்தவனே சரித்திரமாகிறான். நீ ஏன் பயப்பட மாட்டேங்கிறான் சீமான்? என்னை தோளில் கை வைத்து அடர்ந்த இருளிலே காட்டுக்குள்ளே என் தலைவன் சொன்னான்.
சாக துணிந்துரு, எல்லாம் சாதாரணமாகும். சாக துணிஞ்சிட்டேன். எவனா இருந்தாலும் எனக்கு ஒண்ணுதான், எவனா இருந்தாலும் ஒண்ணுதான். முடி திருத்தகத்துல முடி வெட்டிக்கிட்டே இருக்கும்போது கத்தரிக்கோள்கிட்ட கேட்க, நீ பணக்கார முடிய வெட்டுற, ஏழை முடிய வெட்டுற, உயர்ந்த சாதிக்கார முடிய வெட்டுற, தாழ்ந்த சாதிக்கார முடிய வெட்டுற, கத்திரிக்கோளை அப்ப நீ என்னவா நினைச்சுப்பான்? எனக்கு எந்த மயிரம், எவன் மயிரா இருந்தாலும் எனக்கு ஒண்ணுதான். நான் ஒரே வெட்டா வெட்டிட்டு போயிருவேன். ஒரு முடி திருத்தகத்தில் எழுதி வச்சிருக்கான், சென்னையில் ஒரு தம்பி, வந்தா வெட்டுவோம். எப்படி வந்தா வெட்டுவோம், யாரா இருந்தாலும் வெட்டுவோம், வாங்க வெட்டுவோம். அந்த கத்தரிக்கோள் சொல்ல, எனக்கு எல்லா மயிரும் ஒண்ணுதான், எனக்கு ஒரு பயமும் கிடையாது. பயப்படாம பேசுற, அப்படி ஒண்ணும் இல்ல, அதனால பயப்படுறது இல்லை. இலக்க ஒன்றுமில்லாதவனிடம் சவால் விடாதேங்கிறான். என்கிட்ட ஒண்ணும் கிடையாது. எல்லார் வீட்டுக்கும் இன்கம் டாக்ஸ் ரைடு ஓட்டில, என் வீட்டில் போடு. எல்லார் வீட்லயும் அமலாக்கத்துறை ரைடு ஓட்டல, ஒரு தடவை போடு ப்ளீஸ். என்கிட்ட ஒண்ணு இல்லைன்னு என்ஐஏ ரைடு, அதாவது தீவிரவாதம். நானாடா, நாங்களா பிரிவினைவாதி தீவிரவாதி? ஒரே மொழி இந்தின்னு பேசுறவன் யார்? அவன் தான் பிரிவினைவாதி. பல தேசிய இனங்கள் இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு வாழுது. நான் தமிழன், அவன் தெலுங்கன், அவன் கன்னடன், அவன் மலையாளி, அவன் போஜ்புரி, அவன் பீகாரி, அவன் குஜராத்தி, அவன் மராட்டி, அவன் ராஜஸ்தானி. நாங்கள் எல்லாம் இந்திய நாட்டின் குடிமக்கள். பல்வேறு மொழிவழி தேசிய இனங்கள். உன் தாய்மொழி உயர்ந்தது சிறந்தது என்று சொல், அதற்கு உரிமை இருக்குது. ஆனால் என் தாய்மொழி இழிவென்று சொன்னால் செருப்பெடுத்து பிச்சு விட்டுருவேன். வேற எங்கேயாவது எல்லோரும் உங்கள் தாய்மொழியில் பேசுகிறீர்கள், நான் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசுறேன். நான் உலகத்தின் மூத்தவன், ஆக சிறந்த இனத்தின் மகன். நீ என்கிட்ட போய் இந்தி வெடி குந்தி வெடி எல்லாம் போயிட்டு தொலைச்சு போடுவேன். இந்த திராவிடங்க இருக்கிறவர் தான் நீ அதெல்லாம் ஒரு எழுத்து இந்தி எழுத்து காட்டிடுறான். நான் முதலமைச்சரானவன்னு, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சீமான், ஒரு எழுத்து காட்டிடு, ஒரு எழுத்து. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் நிறுவி காட்டுவேன். மணக்க வரும் தென்றலிலே குளிரா இல்லை, தோப்பில் நிழலா இல்லை, தனிப்பெரிதாம் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை. பாடியவன் எங்கள் புரட்சி பாவலன். இங்கே தெருக்கள் இல்லை, ஸ்ட்ரீட். நிலச்சாலை இல்லை, அவென்யூ. இங்க செக்டர் இல்லை, இங்க விரிவில்லை, செக்டர் எக்ஸ்டென்ஷன். பிரிவு இல்லை, செக்டர். குடியிருப்புகள் கிடையாது, காலனி. அடுக்ககம் கிடையாது, பிளாட்ஸ். எல்லாவற்றையும் மாத்துரு, எல்லாவற்றையும் மாத்துரு. அங்கே வரு, பாரத ரத்னா டாக்டர். டாக்டர் எழுத்தது எழுதியிருக்கு தமிழ்ல, உச்சரிப்பு என்ன? ஆங்கிலம். இதுக்கு பேர் என்ன? தமிங்கிலம். நீ தமிழனா? உன் நாடு தமிழ்நாடா? நீ தமிழரா? நீ தமிங்கிலம் தங்கிலீஷ்காரன். அவன் இங்கிலீஷ்காரன், நீ தங்கிலீஷ்காரன், அவ்வளவுதான். நான் வந்தவன நீ பேசிரு பார்ப்போம். தமிழ் படிக்காம வாங்கி வெளியில வந்து பார்ப்போம். சட்டம், தமிழ் படித்தவர்களுக்கு தான் வேலையில் முன்னுரிமை. அரசு பள்ளி கல்லூரியில் பயிற்று மொழி. நேர்காணல் எடுக்கிறார் அதிகாரி அறிவழகன், எங்கால அடிச்சிருவாரு. தமிழ்ல பேர் வச்சிருக்கான். தமிழ் வழியில படிச்சா, நம்ம பள்ளி கல்லூரியில் படிச்சிருக்காப்பா வேலை. நீ எதில் படிச்சாப்பா? தனியார் பள்ளி. என்ன படிச்சாப்பா? ஹிந்தி. எதுக்குப்பா? வட இந்தியாவில் வேலை, கிளம்புப்பா. வேற நீ எதுப்பா? இங்கிலீஷா? அது எது படிச்சாப்பா? வெளிநாட்டில் வேலை, கிளம்புப்பா. இல்லை பாஸ்போர்ட் விசா தேவையா? அதுக்கு நாங்கள் உதவுறோம், கிளம்பு, இடத்த காலி பண்ணு. இது என் நாடு, என் மொழி, என் மக்கள், அவர்களின் உரிமை. எனக்கு போகத்தான் மிச்சம். என்ன இப்படி பேசுற சீமான்? எல்லாரும் அப்படிதாயா பண்றான். கர்நாடகாவில் 100 விழுக்காடு மண்ணின் மக்களுக்கு வேலை. தனியார் முதலாளி வந்து தொடங்கினாலும் அப்படிதான் ஒப்பந்தமே போடுவான். என் மண்ணின் மக்களுக்கு வேலை கொடுப்பியா நீ? அப்படியா அப்படி வச்சிருக்கியா? சென்னை உயர்நீதிமன்றம் கெஞ்சுது ஒரு தீர்ப்புல, தமிழ் படிச்ச பிள்ளைகளுக்கு 20 விழுக்காடாவது வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அந்த லட்சணத்தில் இருக்க ஒரு நாடு. தேடு. இந்த பிள்ளைகள் என்ன சொல்றோம்னு, நாடு ஒரே ஒரு ஓட்டை போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை. எல்லா பயலும் அவன் சின்னத்துல போட்டி போடுறான். என்னைய மட்டும் ஒரு தேர்தலுக்கு முத நாள் ஒரு சின்னத்தை கொடுக்குறேன். எம்புட்டு பயம். எனக்கு இல்ல பயம், என் தலைவனுக்கு பயம். ஆமா, வந்துட்டான் வென்றுட்டான்னா என்ன நடக்கும் நினைக்கிறேன் நீ? கச்சத்தீவை கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவியா, இல்லை எடுக்க முடியாதுன்னு சொல்லுவியா? டேய், நான் நல்ல தாய் தமிழுக்கு பிறந்தேன்னு சொல்றேன்டா. நான் முதலமைச்சர் ஆயிட்டேன்னா என் மீனவனை நீ தொட்டுறா பாக்குறேன்.
தொற்று நீ பாரு. நீ கம்பிக்கிட்ட அடிக்கிற, என் படகுல ஏறி கம்பிக்கிட்ட செத்து மிதப்ப. நான் முதலமைச்சர் என்ன பண்ணுவேன் சீமான்? வெல் ட்ரைனிங் கொடுப்பேன், அதிநவீன கருவிகளை கொடுப்பேன். நீ சாப்பாடு கொண்டு வரியோ இல்லையோ, இந்த குண்டை கொண்டு போவேன், கயிறி குண்டை நானே கொடுப்பேங்கிறல்ல. இதுக்கு தான் வழக்கு போட்டு ஜெயிலில் வச்சாங்க என்னைய. இவங்களையும் மீனவனை காப்பாற்ற மாட்டாங்க, துப்புக்கட்ட போயிலுங்க. நான் காப்பாற்றணும் எப்படி போடுவேன்? நீ கோஸ்ட் கார்டுன்னு ஒரு வேஸ்ட் கார்டு போட்டிருக்கேன், தூக்கிட்டு நெய்தல் படைன்னு உன்னை கட்டிடுவேன். அதில் யாரை எடுப்பேன்? மீனவனை தான், கம்ப்ளீட் மீனவன். எஜுகேஷன் அதெல்லாம் நோ 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 டிமாண்ட். படிப்பு தேவையில்லை. படம் ஓட்ட தெரியுமாடா? நல்லா நீஞ்சுவியா? ஃபிட் வா, எடுறா, ட்ரைனிங் விடுறா, சுடுறா, குண்டுகளை தயாரிச்சு வண்டியில் ஏற்றுறா, வந்தான தொட்டான தூக்குடா, ஆடுறா, இன்டர்நேஷனல் ஈஸி வாங்குடா, செத்து மதக்கும்டா சிங்களான் வருவான். ஏன்ட்டு தானே பேசுகிறோம், காதில் பஞ்ச வச்சு படுத்துறேன்டா, போடா. ஏண்டா எங்க அப்பன் சத்து, என் மச்சான் சத்து, மாமன் சத்து, ஆத்தாளக்கா தங்கச்சி தாடி இருக்கும்போது எங்கடா புடிங்கிட்டு இருந்த? என் தங்கச்சி தாடி இருக்கிறது பார்க்க வந்திருக்கேன் நான். அவன் தலையா இருக்க வந்திருக்கேன், தொலைச்சு போடுவேன். ஏன்னா மானங்கட்ட கூட்டம் நினைச்சிக்க. எல்லை தாண்டி வந்தா, எல்லை தாண்டி வந்தான்னா கேரள மீனவன் எல்லை தாண்டி வர்றானா இல்லையா? வர்றான். ஏன் அவனை தொடர்றது இல்ல? ஏன்? அவனுக்கு பெத்தவனே அப்பனா இருக்கான்டா, எனக்கு 50 ஆண்டா மத்தவனே அப்பனா இருக்கான். அதான் பிரச்சனை. இந்த மானங்கட்ட பொழப்பு. வந்தே மண்ண ஓட்ட போட்டு 2 சீட்டுக்கு 3 சீட்டுக்கு எதா இருந்தாலும் தைரியமா பேச முடியும் இந்த மகனால. ஏன்? எவனோடும் சேராதனாலதான். இல்லைன்னா அவர் கோச்சு போறோ, அடுத்த தடவை நமக்கு சீட்டு கொடுக்காம கழட்டி விட்டுருவாரோ. நான் தாண்டா உங்க எல்லாரையும் கழட்டி விட்டுருக்கேன், உங்க எல்லாரையும் கழட்டி விட்டுருக்கேன். எனக்கு இருக்கிற திமிரி அவனுக்கு இருக்கு. ஏன்? இவ்வளவு மக்கள் என்னை சூழ்ந்திருக்கான். ஏன்? நான் மக்களை நம்பி நிக்கிறேன், மக்கள் என்னை நம்பி நிக்கிறாங்க. நீ மக்களை நம்பல. தான் பிறந்த மண்ணை, தான் பிறந்த இனத்தை பேரன்பு கொண்டு காதலிக்காதவன் எப்படி எது ஒன்றையும் இழக்க தயாராக இல்லாதவன் பிரிதொன்றை அடைய முடியாது. தூங்குங்கிறான், தூக்கத்தை கூட தொலைக்க முடியாது. சாப்பிடுங்கிறான், பசியை கூட தாங்க முடியாதவன் எதற்கு இந்த பணிக்கு வரணும்? என்னை சுத்தி 60-70 டாக்டர், யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். டாக்டர் நான் சொல்றதே அது கேள்வி என் தங்கச்சி சொல்றான். அபிநயா, நீ சொன்னாதான் சுத்தமா கேட்க மாட்டேன் போ அப்படின்னு. இவன் எனக்கு கற்பிக்கிறது என்ன தெரியுமா? டயத்துக்கு சாப்பிடு, நேரத்துக்கு சாப்பிடுங்கிறதெல்லாம் சதி, நம்பாத. நான் அண்ணன் சொல்றேங்க, பயிற்சி சாப்பிடு, பயிற்சா சாப்பிடு. ஐயா இறையன்பு ஒரு ஞானி, சீன ஞானி ஒருத்தன், ஒரு பிக்கு, ஒரு சீன ஞானிகிட்ட ஒருத்தன் போய், ஐயா எப்பப்பெல்லாம் மனிதன் சாப்பிடலாம் அப்படின்னு கேட்குறேன். அந்த ஞானி சொல்றாரு, சாப்பாடு இருக்கிறவன் பசிக்கும் போது சாப்பிடலாம், சாப்பாடு இல்லாதவன் கிடைக்கும் போது சாப்பிடலாம். இதுதான் கோட்பாடு. உனக்கு பசிச்சு சாப்பிடு, மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின், உன்னுடைய வேதம் கற்பிக்குது. பசிச்சவன சாப்பிட்டீங்கன்னா உடம்புல நோய் இருக்காதுடா, அதுக்கு மருந்து மாத்திரம் தேவைப்படாது. அவ்வை வர்றா 2 வார்த்தை, பசித்து புசி, பசித்து உன், மசித்து உன், நல்லா மென்னு உன், மசித்து உன், ரசித்து உன், ருசித்து உன். இதெல்லாம் உண்கிற முறை. விவசாயம் விதைக்கிற இடத்துல நடக்காத, நடக்கிற இடத்துல விதைக்காத. இவ்வளவுதான் ஐயா, இவ்வளவுதான் ஐயா கோட்பாடு. இதை புரிச்சுக்கிட்டு வேலையை செய்யா. நல்லா பயிற்சி. அப்படியா? குடலுக்கு பற்கள் இல்லையா, வாயில தான் பற்கள் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? 32 பல்லு இருக்கிறது 32 முறை மொல்லணும்யா. முன்னி உணவை குடிக்கணும்யா, தண்ணீரை உண்ணணும்யா, தண்ணீரை ஒவ்வொரு மடக்கா குடிக்கணும்யா. உணவை வாயில் வச்சு நல்லா மென்னும் போது உமிழ் நிறல் சுரந்து இன்சுலினோட உழவு உள்ள போறதுனால சர்க்கரை நோயே வராதையா. இதான் ஐயா, இதை பிடிச்சுக்கிட்டு நல்லா வாழியா. உணவைய மருந்தாக்கிறியா? எப்படியா? நோயில்லாத சமூகம் படைக்கவே உங்கள் மகன் 17 மருத்துவர்களுக்கு இந்த தேர்தலை இடம் கொடுத்துருக்கேன். டாக்டரை நிறுத்தினா நீ ஓட்டு போடுவாங்க இல்ல, என் நாட்டை நோயற்ற சமூகமாக மாற்றுவதற்கு. இங்கே என் தங்கை பொறியாளர் கனிமொழியை நிறுத்திருக்கேன், தூய சமூகம் கட்டுவதற்கு. எப்படி? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து. புரட்சினா என்னங்கிற பகத்சிங் கேட்டதுக்கு அவன் சொன்ன பதில், புரட்சி என்பது ரத்தம் சிந்தும் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அல்ல, அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் அல்ல. அங்கே தனி நபர்கள் வஞ்சம் தீர்த்துக் கொள்ள வாய்ப்பே இல்லை. வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றும் முழுதாக புதிய ஒரு சமூகம் படைப்பதற்கு பெயர்தான் புரட்சி. அப்படிப்பட்ட புரட்சி. எப்படிப்பட்ட சமூகம்? ஊழல் லஞ்சமற்ற, பசி பஞ்சமற்ற, கொலை கொள்ளை சாதிய இழிவு தீண்டாமை கொடுமைகளற்ற, மது மத போதையற்ற, பெண்ணி அடிமைத்தனம் பாலியல் வன்கொடுமை இது ஏதுமற்ற புதிய ஒரு தேசம் செய்வோம். மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். அதான் எங்கள் முழக்கம்.
அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். என்ன மாற்றம்? தேர்தலை பற்றிய சிந்திப்பவன் அரசியல்வாதி, அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பவன் தான் தலைவன். என் மக்களுக்கு சிலிண்டர் விலை அதிகமா இருக்கு, 200 ரூபாய் குறைச்சாத்தான் ஓட்டு போடுவான்னு சிந்திக்கிற மூளை தேர்தலை பற்றி சிந்திக்குது. ஆசிரியர்கள் நான் வந்தால் ஆசிரியர் பிரச்சனை தீர்ப்பேன் என்பது வந்தபோது என்று இருக்கவில்லை, அது தேர்தலை பற்றி சிந்திக்குது. அப்ப என்ன செய்யணும்? கட்சி தேர்தல் அரசியலை கடந்து மக்களுக்கான அரசியலை செய்யணும். மக்கள் அரசியலுக்கு வந்தாதான் அரசியல் மாற்றம். நான் உன் பிள்ளை சொல்லல, என்ற அதிகாரம் இல்லை. நான் வந்தா என்ன செய்வேன்னு சொல்ல எனக்கு தகுதி இருக்கு, நேர்மை இருக்கு, உண்மை இருக்கு. நான் வந்தா செய்வேன்றேன். இவங்களை யாராவது நான் வந்தா செய்வேன்னு சொல்றதுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? ஏற்கனவே தான் பல முறை வந்துட்டீல. டாஸ்மார்க்க மூடுவேன். நீங்க இந்தியாவிலே அதிக இளம் விதவைகளை கொண்ட நாடு தமிழ்நாடுன்னு பேசுனதெல்லாம் யாரு? 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 அம்மையார் கனிமொழி, தம்பி உதயநிதி, ஐயா ஸ்டாலின். நாங்க வந்தா மூடுவோம். ஏன் வந்தபோது மூடல? அப்படி கேட்டா வாயை மூடுவோம்னு மூடிட்டீங்கன்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நீங்க அவங்க பரப்புரையை நல்லா கவனிங்க. 1000 ரூபாய் கொடுத்ததை தவிர வேற ஏதாவது இந்த தேர்தல் பரப்புரையில் அவங்க பேசி பார்த்திருக்கீங்களா? மோடி 10 ஆண்டு காலம் ஆண்டிருக்காருல்ல, ஒரே ஒரு நல்ல திட்டம், இந்த திட்டத்தை நான் கொண்டு வந்தேன் நாட்டு குடிகளுக்குன்னு சொல்லி ஓட்டு கேட்க சொல்லுங்க பார்ப்போம். இல்ல, வாய் பேசவே பேசாது, கைதான். இப்ப உங்களுக்கு காட்டுறாரு, நீங்க 19ஆம் தேதி அவர் காட்டி விட்டுருங்க. அவ்வளவுதான். தம்பி உதயநிதி ஒரு போட்டோ கொண்டு வருவாரு பாருங்க, எடப்பாடியை பாருங்க, மோடி கிட்ட எப்படி பல்ல கட்டுறாரு பாருங்க. ஐயா எடப்பாடி ஒரு போட்டோ கொண்டு வர பாருங்க, அப்பா மகனும் மோடி கிட்ட எப்படி பல்ல கட்டுறாரு பாருங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து பர்பஸ் விளம்பரத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ணு 19ஆம் தேதி மைக்கு கோட்டை போட்டு பல்ல காட்டிது. இதை தவிர வேற வழி என்ன இருக்கு? இவங்களை ஒழிக்காம என்ன பண்ண? என்னை கேட்பாங்க, ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும். ஆமா, அதுக்கு என்ன பண்ணும்? இவங்களெல்லாம் ஒழிக்கணும். அதுக்கு என்ன பண்ணும்? அதுக்கு தான் தனியா நின்று போராடுறேன். எல்லாத்தையும் பேசுறதுக்கான துணிவும் தைரியமும் எனக்கு இருக்குன்னா தனிச்சு நிக்கிறதுனால தான். ஏன்? என் மக்கள் என்னோட நிக்கிறாங்க. மோடி கூட்டம் பேசும்போது கலைஞ்சு போறான், ஸ்டாலின் உதயநிதி பேசும்போது எந்திரிச்சு போயிடறான். எனக்கு காசு கொடுத்தா கூட்டி வராங்க. ராத்திரிக்கு கள்ளக்குறிச்சிருவோம் மயம் பேச வந்து பாரு, ஒரு தாள் சூரிட்டி இல்லை, ஒரு விளம்பரம் இல்லை. என் குரல் இந்த காற்றில் கரைந்து அப்படி மிதந்து போகும்போது எங்கிருந்து வந்தார்கள் என்று தெரியாமல் வந்து நிற்பாங்க. நான் பேச ஆரம்பிக்கும் போது இந்த இடத்துல நின்ன எண்ணிக்கை எவ்வளவு, இப்ப எத்தனை பேர்னு பாரு. காற்றில் என் குரல் கரையும் போது என் அண்ணன் பேசுறான், என் தம்பி பேசுறான், என் சித்தப்பா பேசுகிறான், என் மகன் பேசுகிறான், எனக்காக பேசுகிறான், என் மண்ணுக்காக பேசுகிறான், என் மக்களுக்காக பேசுகிறான் என்று வருவார்கள். நான் நேரம் ஆகிறது என்று கடிகாரத்தை பார்த்தால் அண்ணன் நிப்பாட்டாத பேசு அப்படி கத்துற கூட்டம். அவன் பேசுனா எதையாவது பேசிட்டுப்பான், எந்திரிச்சு போயிட்டுப்பான். சேலம் மாநாடு ஒரு நடந்து இருக்கு, 3 சீட்டு விளையாடிட்டு இருக்கான், அங்க டாஸ்மார்க் கூட்டிட்டு இருக்கான். ஆமா, காவாலியா என்ன பார்த்தா அம்மா, எப்படிப்பட்ட அறிஞர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி ரிக்கார்ட் டான்ஸ்ல வந்து நிக்குது. பேரறிஞர் அண்ணா, மதியழகன், பாவேந்தன், பாரதாசன், பல பேரும் பெரிய சிந்தனையாளர்கள், நெடுஞ்செழியன், அன்பழகன் போன்ற மேதைகள் இந்த நாடு ஒரு இடத்துல அப்படி தடுமாறிச்சு வரலாற்றுல. காமராஜ் நம்ம தாத்தன் பண்ண பெரிய தப்பு, முதலமைச்சர் பதவி இளைஞர்களுக்கு கொடுப்போம்னு விலகினாம்பாரு, அது ஒரு வரலாற்று தவறு. பேரறிஞர் அண்ணா இறந்த பிறகு இந்த நாடு அதிகாரம் நெடுஞ்செழியனுங்கிற ஒரு மனிதன்கிட்ட போகாம ஐயா கருணாநிதி போச்சு பாரு, அதான் இந்த இனத்திற்கு கட்டப்பட்ட முதல் சமாதி. அநாகரிக அரசியல், நயவஞ்சக சூழ்ச்சி அரசியல், ஊழல் லஞ்சம் பெருத்த அரசியல். அண்ணா அவர்கள் அமைச்சரவையில பொதுப்பணித்துறை அமைச்சர், ஒரே ஒரு அமைச்சர் மேல ஊழல் குற்றச்சாட்டு. யாரு? நம்ம ஐயா தான். அவர் இறந்துறாரு, கட்சி நாடு அதிகாரம்லாம் அவர்கிட்டே வந்துருது. அப்புறம் எப்படி இருக்குன்னு நீங்க கற்பனை பண்ணிப்பாரு. ஏதோ உங்க மயன் சொல்றேன், உங்க மேல இருக்க அக்கறை இல்லை, ஏதோ பார்த்து பண்ணி விடுங்க, நியாயமாரு ஏதாவது பார்த்து பண்ணி விடுங்க, போட்டு விடுங்க ஒரு ஓட்டை. எல்லாரும் நம்ம போட்டியல, உதயசூரியனுக்கு போட்டிய 39 உறுப்பினரை கொடுத்தீங்க, என்ன நடந்துச்சுன்னு பாரு. 10 ஆண்டு மோடிட்ட கொடுத்தீங்க, அதுக்கு முன்னாடி 10 ஆண்டு மன்மோகன் சிங், காங்கிரஸ், அதிமுக எல்லா அதிகாரத்தில் இருந்துச்சு. ஒரு முறை உங்கள் பிள்ளைகள், உங்கள் வயிற்றிலிருந்து வந்த பிள்ளைகள், உங்களிடமிருந்து உங்களுக்காக வந்த பிள்ளைகள், எங்களுக்கு ஒரே ஒரு முறை களத்து மேட்டுல கருது ரொம்ப கட்டி கிடக்குது,
அட எந்த நாளும் நம்ம வயிறோ ஒட்டி கிடக்குது, களத்து மேட்டுல கருது ரொம்ப கட்டி கிடக்குது. அட எந்த நாளும் நம்ம வயிறோ ஒட்டி கிடக்குது, உழைச்சு உழைச்சு நம்ம மேனி இருது ஆகுது. எத்தனை நாள் நாம இங்கே அடிமையாவது, ஏறப்பெல்லாம் பறக்குது வார் வானத்து மேலே, ஏழை வாழ்வு மட்டும் கிடக்குது வார் பூமிக்கு கீழே. குனிஞ்சு நாம தேடுறது வாழ்க்கையத்தானா, குனிஞ்சு நாம தேடுறது வாழ்க்கையத்தானா. வயலில் வேலை செய்யும் போது கூட கனவுகள் தானா. மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா, உப்புக்கல்லு இனிக்கும் என்றால் உனக்கெங்கே மதி போச்சு, செத்த பின்னே சொர்க்கம் என்றால் இப்பிறவி என்னாச்சு. சொத்து இருக்கிறவன் சொல்லுற சொல்லே சரியாச்சு, சுத்தி சுத்தி விரட்டுதம்மா வறுமை மட்டும் நமக்காச்சு. மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா. மாற்றம் என்பது சொல்லல்ல என் உடன் பிறந்தவர்களே, செயல். மாற்ற வேண்டும், நான் மாற்ற வேண்டும், நீங்கள் மாற வேண்டும். மாறுவோம், மாற்றுவோம். மாற்றம் என்பது மானுட தத்துவம், மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும். இவர்களை தோற்கடிக்க முடியுமா என்று எண்ணாதீர்கள். உலகத்தில் வெல்ல முடியாத படை என்ற ஒன்றே இருந்ததில்லை, வரலாற்றில் அப்படி ஒரு செய்தியே இல்லை என்று ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் சொல்லி சென்றிருக்கிறது. நமக்குத்தான் வெல்ல முடியாத படை என்ற ஒன்றே கிடையாது. இவர்களை வெல்ல முடியும். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். துப்பாக்கி தூக்கி தோட்டாவை எடுத்து வில்லம்பை தூக்கி வர வேண்டாம். ஒரே ஒரு ஓட்டு உங்கள் பிள்ளைகளுக்கு மைக்கு சின்னத்திலே போட்டு மாற்றத்தை ஏற்படுத்துங்கள். மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு, நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதாரு, அந்த எண்ணமுள்ள சின்னத்துல ரசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஐயாக்கா மைக்கு சின்னத்துல ஓட்டு போடணும் ரசாக்கா. புரட்சி எப்போதும் வெல்லும், புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகளின் எங்களின் வெற்றி அதை சொல்லும். இந்த நாடாளுமன்ற தொகுதியிலே என் ஆருயிர் தங்கை பொறியாளர் கனிமொழி அவர்களுக்கு மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி, தன்மானமிக்க தமிழ் பேரினத்தின் வெற்றி. இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். தலைத்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.